ஹாய், வெல்கம் டு மதி FoodTube. இன்றைக்கி நம்ம மக்கா சோளத்தை வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான கோன் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எல்லாமே இந்த ஒரு கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். இது ஒரு கப்பு 80 கிராம் அளவு உள்ளது. இதுக்கு முதல்ல ஒரு கப்பு இட்லி அரிசி, ஒரு கப்பு மக்காச்சோளம். மக்காச்சோளங்கிறது சாதாரண சோளம் கிடையாது, மஞ்சள் கலரில் பச்சையாக சாப்பிடுவோம்ல அந்த சோளத்தை காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூட இன்னும் உளுந்து சேர்க்கணும். நம்ம உளுந்தை இது கூட சேர்த்து ஊற வைக்காமல் தனியாக ஊற வச்சுக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்புக்கு ஒரு கப்பு உளுந்து தனியாக ஊற வச்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா 2 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கண்டிப்பாக 4 to 5 மணி நேரம் ஊறினா தான் மக்காச்சோளம் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி தனியாக ஊற வைக்கிறதுனால நம்ம அரிசியும் பருப்பையும் தனித்தனி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசியை தனியாக அரைச்சிட்டேன். இது நம்ம எப்போதும் இட்லிக்கு அரிசி அரைப்போம் அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது உளுந்து நல்லா நுரப்பொங்க அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பபுள் வரணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கையாலேயே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா புளிச்சு வரும். இது புளிச்சு வரும்போது அதிகமாகிடும். அதனால் நான் 2 பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடலாம். 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுது. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா தோசை ஊற்றுற பதத்துக்கு கலந்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்குள்ளே சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா சூடாக இருக்கான்னு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பார்த்துட்டு தோசை ஊற்றுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் சொன்ன இதே அளவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோசை இதே மாதிரி சூப்பராக கிடைக்கும். கொஞ்ச நேரம் அனுப்புறமா நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. கோன் தோசை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோடு மாதிரி கட் பண்ணிக்கிடணும். நீளமாக ஒரு பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ரவுண்டாக கோன் மாதிரி உருட்டி எடுத்துருங்க. நல்ல செவந்த பழமாக எடுத்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான கோன் தோசை இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அடுத்த தோசை ஊற்ற முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இதை மாதிரி ஊற்றுங்க. இது நார்மலாக சோள தோசைன்னு செய்வாங்கள்ல, அது மாதிரி இல்லாமல் நார்மல் தோசை மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் ஹோட்டல் தோசை டேஸ்ட்லேயே கிடைக்கும். நல்லா செவந்தப்புறமா நம்ம இதை உருட்டி எடுத்துடலாம். சூப்பரான மக்காச்சோள தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை சாம்பார் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சட்னி வெரைட்டிஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மக்காச்சோள தோசை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி FoodTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.